ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த நெல்லிக்காய் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நன்மை பயக்கும் ஒரு உணவு வகையா பார்க்கப்படுது. இது இயற்கையான வழியில உடலுக்கு தேவையான வலிமையை அதிகரிக்க ஒரு நல்ல உணவுன்னே சொல்லலாம். அந்த வகையில நெல்லிக்காய் சாப்பிடுறதால உடலுக்கு எவ்வாறான ஆரோக்கிய நன்மைகளை அளிக்குதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நெல்லிக்காய் இயற்கையான வழியில உடல் வலிமை பெற ஒரு சிறந்த வழியாக கருதப்படுது. இது மூளை மற்றும் கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. நெல்லிக்காய் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம தினமும் நெல்லிக்காயை உட்கொள்றதால நீங்க வலுவான உடலையும் சிறந்த ஆரோக்கியத்தையும் கூர்மையான மூளையையும் பெற்றுக்கொள்ளலாம். நெல்லிக்காயில அதிக அளவுல வைட்டமின் சி இருக்கு. ஒரு நெல்லிக்காய் பழத்துல 600 தொடக்கம் 700 மில்லிகிராம் வைட்டமின் சி காணப்படுது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது. அது மட்டும் இல்லாம சளி மற்றும் இருமலுக்கு எதிராக உடலை பாதுகாக்குது. சருமத்தையும் ஆரோக்கியமாக வச்சிருக்குது. இதுல இருக்கிற அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வீக்கத்தையும் குறைக்க உதவுது. நெல்லிக்காய் இதய ஆரோக்கியத்துக்கும் நன்மை தருது. இதுல இருக்கிற நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது மற்றும் கொழுப்பை குறைக்கவும் செயல்படுது. இதய நோய்கள் அபாயத்தையும் குறைக்குது. இது போன்ற சூழ்நிலைகள்ல நீங்கள் இதய நோய்களையும் இதை உட்கொள்ளலாம். மேலும் நெல்லிக்காய் செரிமான அமைப்புக்கு ஒரு வரப்பிரசாதமா கருதப்படுது. இதுல இருக்கிற நார்ச்சத்து மலச்சிக்கல் அமிலத்தன்மை மற்றும் வயிற்று கோளாறுகளை போக்குறதுல குறிப்பா நன்மை பயக்குது. இது மட்டும் இல்லாம இது குடலை சுத்தம் செய்து வயிற்று பாக்டீரியாக்களோட சமநிலையை பராமரிக்குது. குறிப்பாக கருப்பான மற்றும் அடர்த்தியான நீண்ட கூந்தலை விரும்புற நபர்கள் தினமும் ஒரு நெல்லிக்காயை உட்கொள்ளலாம். இது கூந்தலோட வேர்களை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாம முடி உதிர்தலையும் குறைக்கிறதோட பொடுகு தொல்லையிலிருந்தும் நிவாரணம் அளிக்குது. நெல்லிக்காய் எண்ணெய் மற்றும் அதனோட நுகர்வு முடிய பளபளப்பாக்குறதா சொல்லப்படுது. சோ இது போன்ற அப்டேட்ஸ் பாக்குறதுக்கு மறக்காம தமிழ் பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.